இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 22:18. பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே பாலாக் என்னும் ஒரு ராஜா இஸ்ரவேல் மக்களை பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு சபிக்க சொல்கிறதுக்காக பாலாக்கோட வேலைக்காரங்களை அனுப்பி பிலேயாமை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அப்போ பிலேயாம் சொல்கிறான், உங்கள் ராஜா எனக்கு தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்தாலும் பெரிய காரியமானாலும் சரி சின்ன காரியமானாலும் சரி நான் தேவனுடைய சொல் என்னவோ அதை தான் சொல்லுவேன், நான் தேவனுடைய கட்டளை மீற மாட்டேன்னு சொல்கிறான். இவ்வளவும் பேசுகிற பிலேயாமுக்கு எகிப்தில் இருந்து தேவன் இஸ்ரவேலர்களை அழைத்து வர்றது தெரிஞ்சிருந்தும் பாலாக் கூப்பிட்றான்னு அவன் கிளம்பி போனதுனால தேவனுக்கு கோபம் வந்து அவனுக்கு எதிராக ஒரு பட்டயத்தோட தேவதூதனை அனுப்புகிறாரு. எப்படியும் பிலேயாம் இஸ்ரவேலர்கள் சபிக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் அவன் அந்த வேலையாட்களோட கிளம்பி போகணும். நாமளும் பிலேயாம் போல் தேவனுக்கு பிடிக்காதது செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஆனால் தப்புகள் நடக்கிற இடத்துக்கு போய் எந்த தப்பும் செய்யாமல் வருவோம். உதாரணத்துக்கு அந்நிய தேவர்கள் இருக்கிற இடத்துல நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அந்த சிலையை கும்பிட மாட்டோம், ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம். இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். அதே போல் நண்பர்கள் கூடி மது அருந்தும்போது அதில் ஒருத்தவங்க மது அருந்துகிற பழக்கம் இல்லைனாலும் அவங்க கூட போய் உட்காந்துருப்பாங்க. இதுதான் கடவுளுக்கு பிடிக்காத செயல். நான் தப்பு செய்யவே இல்லையே, சும்மா தானே போய் உட்காந்துருந்தேன், சும்மா தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டேன், நாமளே நியாயப்படுத்திக்க கூடாது. நம்ம தப்பு செய்யாமல் இருந்தாலும் தேவையில்லாத இடத்துக்கு போகிறது நல்லது இல்லை. அது பரிசுத்தமான இடமா இல்லையே. அதனால தான் தேவன் பிலேயாமை பல தடவை அவனை போக விடாமல் தடுத்தார். அப்போ தேவனுக்கு பிடிக்காத செயலை செய்யவும் கூடாது. பிடிக்காத இடத்துக்கு நம்ம எந்த தப்பும் பண்ண போகிறது இல்லைனாலும் நாம் அங்கே போகவும் கூடாது. ஆமேன்.